பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் பாண்டியன் இதை கேட்டோன்னா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மயில் இருந்துட்டு, மாமா நாங்கள் பண்ணது எல்லாமே தப்பு தான், தயவு செஞ்சு மன்னிச்சு என்னை ஏற்றுக்கோங்க. எனக்கு எங்கள் வீட்டில் இருக்கவே பிடிக்கவே இல்லை, அதுதானே என் குடும்பம், அதுதானே என் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் ரெண்டு மருமகளை விட உன்னதனமாக நான் பெருசாக நினச்சேன். நான் கூட்டிகிட்டு வந்த மருமக எப்பயும் சரியத்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தேன். ஏன் நான் நினச்ச மாதிரி உங்கள் கல்யாணத்தை நான் அவ்வளோ சிறப்பாக செஞ்சு முடித்தேன். ஆனால் அது எல்லாத்தையும் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் சொல்லிடுறாங்க. நீங்கள் செஞ்ச தப்பை ஏன் பிள்ளை தான் பண்ணான்னு சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணு கூட அஃபரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னவே என் பிள்ளையை திட்ட வச்சிட்டியே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் எல்லாமே தப்பு தான், தயவு செஞ்சு என்னை ஏற்றுக்கோங்க. இனிமேல் என் அப்பா அம்மா பேச்சை நான் கேட்கவே மாட்டேன், அந்த வீட்டுக்கும் நான் போக மாட்டேன், ப்ளீஸ் மாமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரவணன் இருந்துட்டு இவன் முகரையை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல, இவகிட்ட எப்படியாவது டிவோர்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக என்ன மாமா நான் இவ்வளோ தூரம் உங்ககிட்ட நான் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் டிவோர்ஸ்ன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, வேண்டாம் மாமா அப்படின்ற மாதிரி மயில் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரபு முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் பாண்டியன் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கிறத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம்.